Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் இந்த காணொளியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க தேவாதி தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணமாக இருக்கிறதான அன்பு போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக, காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதன் 26வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவனை நேசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சாட்சி உள்ள ஒரு மகனாயிருந்தார். ஆமென். உத்தமனாயிருந்தார், சன்மார்க்கனாயிருந்தார், தேவனுக்கு பயந்து நடந்தார், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு நல்ல தேவ மனிதனாய் காணப்பட்டார். அவரை போல அந்த நாட்களில் பூமியில் ஒருவருமே இல்லை என்றதான ஒரு நிலை காணப்பட்டது. ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பின் அனுபவம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு உத்தமனாயிருந்தபடியினாலே, சன்மார்க்கனாயிருந்தபடியினாலே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை பயபக்தியாய் வாழ்ந்தபடியானாலே சாத்தானானவன் யோபுவை நெருங்கவே முடியவில்லை. யோபுடைய வாழ்க்கையில் எந்த தத்தளிப்பும் இல்லாமல் இருந்தான், எந்த போராட்டமும் இல்லாமல் இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி விட்டது என்று சொல்லி சாத்தானே பொறாமைப்படத்தக்கதாக
ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் யோபுவை பாதுகாத்து வைத்திருந்தார், ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் நம்ம எப்படியாவது தத்தளிக்க பண்ண வேண்டும், எப்படியாவது நம்மை புலம்ப வைக்க வேண்டும், நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்க வேண்டும், நம்முடைய அமைதல் உள்ள ஜீவியத்தை மாற்ற வேண்டும், நமக்கு சமாதானத்தை கெட்டுப்போக செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தத்தளிப்பின் அனுபவத்தை பிசாசு எப்பொழுதும் நமக்கு தர வேண்டும். நாம் தேவனை விட்டு பின்வாங்க வேண்டும், ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும், ஆண்டவருக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்றெல்லாம் அவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அதனால நம்ம எப்பொழுதுமே தெளிவாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே அதன் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மை தத்தளிக்க பண்ணுவதற்கு, நம்மை வீழ்த்துவதற்கு, நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பிசாசானவன் இன்றைக்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்கு வகை கிடைக்கும், எங்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசானவனுடைய வகை தேடலுக்கு நாம் இடம் கொடாமல் காணப்பட வேண்டும். அப்படித்தான் பிசாசு ஸ்தோத்திர யோபுவை தேடி போனான், வகை தேடி பார்த்தான். யோபுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டும், யோபுடைய சமாதானத்தை அழிக்க வேண்டும், யோபுவுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான நல்ல உறவை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதத்தில் பிசாசானவன் பிரயாசப்பட்டான். ஆனால் தேவாதி தேவன் யோபுவோடு கூட இருந்தபடியினாலே பிசாசின் முயற்சிகளுக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை தந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் தத்தளிக்கிறதான ஒரு அனுபவத்தில் காணப்படலாம். யோபு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு சமாதானமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அங்கலாய்ப்பு, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய தத்தளிப்பை மாற்றுகிறதான தேவன் மத்தியிலே இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தத்தளிப்பு வரத்தான் செய்கிறது. சீசர்கள் படகுல தத்தளித்ததை நாம் பார்க்கிறோம். கடல்ல பிரயாணத்தில் தத்தளித்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தத்தளிப்பை, அவருடைய கலங்களை, அவருடைய பிரச்சனைகளை தேவன் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எப்படியாவது தேவன் தத்தளிப்பை மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஆமென். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதான காரியங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அதை பார்த்து தத்தளிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய தேவனா, இவ்வளவு வல்லமை உள்ளவரா, இப்படி கிரியை செய்கிறவரா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது நம்மை தத்தளிக்க பண்ண விரும்புகிறவர்களை தத்தளிக்க வைக்கிறதான வல்லமை தேவனுடைய வல்லமையாய் காணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும் பொழுது பெலிஸ்தர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவன் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே என்று சொல்லி அவர்கள் தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பலவிதமான தத்தளிப்புகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே, இந்த தத்தளிப்பு என் வாழ்க்கையில் மாறணும் ஆண்டவரே, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் மாறணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தரணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்
தத்தளி தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். ஆமென். அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு போவார் என்றால், ஆமென், மக்கள் எல்லாம் ஒரு தத்தளிப்போடு தான் காணப்படுவார்கள். நமக்கு விரோதமாக என்ன வார்த்தை வரப்போகிறதோ, எப்பேற்பட்டதான வார்த்தைகளை தேவன் நமக்கு விரோதமாய் அனுப்புகிறாரோ என்று சொல்லி. எனவே ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்காக தத்தளிக்கிறார்கள். ஆமென், கர்த்தருடைய தூதனை கண்டால் தத்தளிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை கண்டால் தத்தளிக்கிறார்கள். யோனா நினிவே தேசத்துக்கு போய் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் தத்தளிக்க செய்து ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்றவர் போல நடத்தினதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் தத்தளிப்புகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய சகாயத்தை செய்து உங்களை நடத்த விரும்புகிறார். இன்றோடு உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரம் ஆமென் முடிந்து போகிறது. பலவீனத்தினால தத்தளிக்கிறீர்களா? இல்லை கடன் பாரத்தினால தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை ஆமென் பொருளாதார தேவையினால தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எப்பேற்பட்டதான தத்தளிப்பின் காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் தத்தளிப்பின் காரியத்தை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தன் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்று சொல்லி ஆமென் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய தத்தளிப்பையும் நம்முடைய அடிமைப்பட்டிருந்ததான காரியங்களையும் தேவன் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கடனுக்கு அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாய் காணப்படலாம், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாய் காணப்படலாம். பைபிள் எடுக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதனைக்கு போகிறீங்க, ஆனாலும் மாற்றமில்லாத ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களைத்தான் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தத்தளிப்பை மாற்றுகிறேன். ஆமென். உங்கள் அடிமைத்தனத்தின் மூலம் உள்ளதான தத்தளிப்பு, உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்ற போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் தத்தளிப்புகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். ஏசாயா 51:22 சொல்லுகிறது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீர் குடிப்பதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் இந்த நாளில் நீக்கி போடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். உங்கள் தத்தளிப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உங்கள் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது அவர்கள் ஆமென் கூக்குரலிட்டார்கள், தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தத்தளிப்பை எல்லாம் மாற்றி அவர்களுக்காக ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணி மோசேயின் மூலமாய் அவர்களை விடுவித்தது போல அந்த தேசத்திலே 10 வாதைகளை அனுப்பி யார் அவர்களை தத்தளிக்க பண்ணினார்களோ அந்த எகிப்தியர்களையே தத்தளிக்க பண்ணி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் யோபுவை போல புலம்பிக் கொண்டிருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் தத்தளிப்பின் பாத்திரங்களை மாற்ற விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் உள்ள பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லி யோபுவை போல இருக்கிறதான பிள்ளைகளை நீர் நோக்கி பார்ப்பீராக. பிள்ளைகளுடைய தத்தளிப்பை இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றோடு அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரே வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால்
ஆவியினாலே செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு செய்யுங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடனால் தத்தளிக்கலாம், வியாதினால் தத்தளிக்கலாம், தேவைகளினால் தத்தளிக்கலாம், ஆண்டவரே அங்கலாய்ப்பினால் தத்தளிக்கலாம். எந்த விஷயத்தில் தத்தளித்து கொண்டிருந்தாலும் பிள்ளைகளுடைய தத்தளிப்பின் பாத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும், மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க. நாள் முழுவதும் கூட இருங்க. எல்லா ஊழியங்களையும் தேவாவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
ஸ்தோத்திரபலியிடுபவரே எல்லோய் எல்லோய். அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திரபலி